நிற்கும். ஹalleluya ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதித்துக் கொண்டே இருப்போம். ரிபாலா கத்துராபாலா சந்தரப எத்தனை பேர் அந்த வாழ்க்கைய நீங்க ஹalleluya யோசித்து பார்க்கிறீங்க. கர்த்தரை துதிக்கிறேன், துதித்துக் கொண்டே இருக்கிற இந்த வாழ்க்கை. ரூகாமா ரூதலா சந்தலா பௌக்கரதியாத்தரபா. ஆண்டவரே, நீர் அதை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரூகாபாலா தராஷதலம் எல்லாரும் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என் கூட பேசுங்க. ஏதோ வார்த்தை கேட்டோம், போனோம் நல்ல பையன் வாழ்க்கையின் சுபாவம் மாறணும். கத்திரதை செய்கிறக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே என்றும் துதியுடனே ஆதின் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் கீதனே என்றும் துதியுடனே ஆதின் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய மகிமையினால நிரப்பி தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுக்கிறதற்காக அப்பா உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அப்பா என்னுடைய இருதயத்தின் தியானம் உம் தேவ சமூகத்துல ரீதியா இருக்கட்டும் ஆண்டவரே. கொடுத்து செபிக்கிறப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளு வழி நடத்தும் இயேசுல செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம். உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் என்ற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமும் மகிமையுமாய் இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அதை தியானித்துக் கொண்டிருக்க கடந்த நாட்கள்ல கர்த்தருடைய மகிமை எழும்பினது. டிப்பாட் ஆண்டுடைய மகிமை விலகி போன மகிமை திரும்பவும் அந்த ஆலயத்துக்குள்ள வந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஹalleluya ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கும் போது கர்த்தர் நமக்கு மகிமையாய் மாறும் பொழுது நம்ம மேல ஒரு ஒளி வருகிறது. அந்த ஒளி வந்து ஹalleluya ஸ்தோத்திரம் நம்ம எழும்பி பிரகாசிக்க செய்கிறது. ஹalleluya ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை குறித்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா அதுல எப்படி அந்த மகிமை ஹalleluya பவுலுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். 11வது வசனமே அப்போஸ்தலர் 22:12 ஹalleluya 11:12 அதுல பார்க்கிறோம். ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாகு கொடுத்து வழி நடத்தப்பட்ட தமஸ்குக்கு வந்தேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சவுலே பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அல்லேலூயா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஒளியின் மகிமையினாலே அந்த ஒளியின் மகிமையினாலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் glory of the light அல்லேலூயா அந்த ஒளியின் மகிமையினால நான் என்ன பண்ணேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நான் பார்வையற்று போனேன். இந்த ஒளியின் மகிமை பவுலை தொட்டது. அல்லேலூயா சவுலா இருந்த அந்த சவுலை அல்லேலூயா அந்த ஒளியின் மகிமை தொட்ட பொழுது ஹalleluya ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவன் உலகத்தின் காரியங்களை கூட பார்ப்பதற்கு அவனுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டது. வேதத்துல நம்ம பார்க்கிறோம். உலகத்தின் மகிமையை நம்ம தேடக்கூடாது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஹalleluya மத்தேயு 4:8 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல சத்துரு வந்து என்ன சொல்றான்? அவன் சோதிக்கும்போது என்ன செய்றான்னா, உலகத்தின் மகிமையை காண்பிக்கிறான். உலகத்தின் மகிமையை காண்பிக்கிறான். ஹalleluya ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்தின் மகிமைய ஹalleluya ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த அவ்வளவு நாள் அவன் உலகத்தை அறிந்த சவுல் வந்து உலகத்தின் பின்பாக ஓடி உலகத்தின் காரியங்களுக்காக மற்றவர்களை துன்பப்படுத்திக் கொண்டு நடந்தான். ஆனா கர்த்தர் அவனுடைய கண்ணுல ஒளியின் மகிமைய வீச பண்ணின பொழுது அவனுடைய அந்த ஒரே மகிமை தான். அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப் டோட்டலி சேஞ்ச்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு பார்வை வந்தபோது ஆவிக்குரிய பார்வை அவனுக்கு உண்டானது. அந்த உலகத்தின் பார்வை அடைக்கப்பட்டு விட்டது.
உலகத்தின் மகிமையை தேடுகிற அந்த பார்வை. ஹalleluya ஸ்தோத்திரம். அப்படின்னு அந்த வேதத்துல அநேகம் பார்க்கிறோம். யோவான் 5:44 41ல, ஜான் சாப்டர் 5 வெர்ஸ் 41ல நம்ம பார்க்கிற காரியம், மனுஷரால் வருகிற மகிமை, மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிறான் என்று சொல்லி வேதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யோவான் 7:18ல, சுயத்தினால் சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். ஹalleluya ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஏரோது வந்து அந்த சுய மகிமையை தேடினான். புழு புழுத்து சாக வேண்டிய நிலைமை வந்தது. ஹalleluya ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதனால நம்ம எப்படி மகிமை, இது உலகத்திலிருந்து வருகிற மகிமையை நம்ம தேடுகிறோமா? அல்லது மனுஷால் வருகிற மகிமையை நம்ம தேடுகிறோமா? ஹalleluya ஸ்தோத்திரம். அல்லது சுய மகிமை நம்ம தேடணும். நமக்கு தானே நம்ம மகிமை தேடுகிறோம். கர்த்தர் நம்ம மகிமைப்படுத்தணும். ஆனா நமக்கு தாமே நம்ம மகிமைப்படுத்தி தேடுகிறத விட ஈஸியா நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த சுய காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிற சொன்னா, யாராவது ஒருவர் நம்மை ஒரு குறையாகவோ அல்லது செய்யாத ஒரு குற்றத்தை சொல்லி ஏதோ ஒரு குறைய சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்கள உயர்த்தி துதித்து அப்படியே பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஹalleluya இருக்கிறவர்கள் ஹalleluya ஸ்தோத்திர தேவ மகிமைய அவர்கள் மேல ஹalleluya ஸ்தோத்திர கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஹalleluya ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுதான் அப்படி 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 துதித்துக் கொண்டிருக்காம, இல்ல எதற்காக நான் என்ன இப்படியாகிலும் என்னுடைய நீதியை நான் நிலைப்படுத்துவேன். அல்லது அப்படின்னு சொல்லி குறைகள் சொல்லிக்கொண்டு, அல்லது நான் அல்லது திரும்ப நீதியை நான் செய்வேன்னு சொல்லி நம்மை வெளிப்படுத்தும்படியாக சுய மகிமை, சுயத்தை வெளிப்படுத்தும்படி சுயத்திலே பேசிக் கொண்டிருக்கிற காரியங்கள், அப்படிப்பட்டவர்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இடத்துல ஒளியின் மகிமை சவுலுடைய வாழ்க்கையில வீசின பொழுது, அதற்கு பிறகு அவனுடைய உலகத்துக்குரிய கண்கள், அவன் உலகத்துல எதையும் பார்க்க முடியல. அவனுடைய கண்கள் உலகத்தின் மகிமையை பார்க்க முடியல. உலகத்த அப்படிப்பட்ட ஒரு கண்கள் குருட்டாட்டமானவனாய், அதற்கு பிறகு வந்து ஜெபித்தபோது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள், ஐஸ் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவர் ஹார்ட், அது வந்து திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவனுடைய சரித்திரத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஒளியின் மகிமை அவனை சந்தித்த பிறகு அவன் ஆண்டவருக்குரிய ஒரு பாத்திரமாய், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை இந்த நாள்ல அந்த ஒளியின் மகிமை நம்ம மேல உதிக்கட்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம மேல வீசட்டும். அது மாத்திரம் அல்ல, இப்படிப்பட்ட உலக மகிமையில பிடிபட்டு கிடக்கிற அநேக சவுல்கள் ஹல்லேலூயா குருட்டாட்டமாய் கிடக்கிறார்கள். நீங்களும் நானும் ஒரு சாதாரண ஒரு அனனியாவை போல ஹல்லேலூயா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவங்களா இருந்தோமானால், அநேகர் தேவ மகிமையை காண்பதற்கு ஹல்லேலூயா அவனுடைய கண் திறக்கப்பட்டது. அவன் பார்வை அடைந்தான். ஓ ரோக்க திரா சாதாரண துருபா. அதற்கு பிறகு அவன் பரிசுத்த ஆவியில நிரம்பி அவன் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்த ஆரம்பித்தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு அந்நியாவை போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அநேகர் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கு காரணமாய் மாற வேண்டும். எல்லாரும் தாகத்தோடு இருக்கிற எல்லாரும் அப்பா தாகத்தோடு செபிங்க. ஆண்டவர் ஒளியின் மகிமைய என் மேல வீச செய்யுங்க. இன்னும் தேவ ஜனமே அநேக பகுதிகள் நம்முடைய இருதயத்தில் அநேக பகுதிகள் இருளாய் காணப்படுகிறது. அநேக வேளை சுயம் அப்படியே எழும்பி நிற்கிறது. ருக்கா துறவா நம்ம எதிர்த்து பேசுகிறோம், முறுமுறுக்கிறோம். எவ்வளவோ நன்மைகளை செய்தும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு ஹல்லேலூயா ஹார்ட் ஆஃப் கிராட்டிட்யூட் நம்ம இருதயத்துல இல்ல. ருக்கா துறக்கான தூரம் வேதம் சொல்லுகிறது. தேவனை அறிந்திருந்தோம், அவரை ஸ்தோத்திரியாமல் இருந்தால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. ருக்கபாலாஷதுலக்கு துறக்கோ தீர்க்கசுதரமா. பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் தவறாய் மற்றவர்கள் பேசும் பொழுது, சரீரத்துல பலவீனம் உண்டாகும் பொழுது, குடும்பத்துல போராட்டங்கள் உண்டாகும் பொழுது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த போராட்டங்களை நாம் எப்படி சந்திக்கிறோம்? எப்படி அந்த காரியத்துல இடைபடுகிறோம்? எப்படி நாம் தேவ மகிமை இந்த போராட்டத்துல வெளிப்படுத்துகிறோம்? ரிக்கா துறவ செஞ்சுட்டு பாருங்க. எப்படி நாம் பேசுகிறோம்? ரீதலஷத்துறவ ஏதோ ஒரு மாற்றம் பேச்சில வந்திருக்கிறதா? தேவனுடைய சாயலுக்கு ஒத்த ஒரு பேச்சாய் மாறி இருக்கிறதா? தேவனுடைய மகிமையின் சாயலை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் வருகிறதா? சிந்தித்து பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து பார்ப்போம். ஆண்டவருடைய மகிமைக்காக அந்த மகிமை நம்ம மேல வீசப்படும்போது நம்முடைய வாழ்க்கை ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்துகிறதாய், அநேகர் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய கேரக்டர், நம்முடைய சுபாவம், அந்த மகிமையின் சாயல் அப்படிப்பட்ட ஒரு சாயலாய் நாம் மாறணும்.
அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னும் நமக்குள்ளாக அதே எரிச்சல், அதே கோபம், அதே வைராக்கியம், அதே மனமடிவு, அதே ஒரு கசப்பு தொடர்ந்து கொண்டிருக்குமானால், அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம் தேவனை அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிடிக்கல. அவரை இன்னும் அவருக்கு பிரியமா வாழல. ரூகா துராபால சந்தரவையே எபிரேயர் 11 அதிகாரத்துல பார்க்கிற ஒரு பிரியப்படுத்தின தேவனை பிரியப்படுத்தினவருடைய பட்டியல். அல்லேலூயா விசுவாச வீரருடைய பட்டியல் என்று சொல்லுவாங்க. அதுக்கு அதுலயும் அதே வார்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல போடப்பட்டிருக்க விசுவாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்கும்போது, கர்த்தர் வந்து நம்மை மகிமை உள்ளதாய் மாற்றும்படியாக தான், அவர் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நமக்கு அனுமதிக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம். ரோமர் 9வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல அல்லேலூயா தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். அந்த குயவன் வந்து உடைத்து உருவாக்கி பாத்திரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல 2 வகையான பாத்திரங்கள் இருக்கிறது. கனமான பாத்திரம், கனவீனமான பாத்திரம். அது மாத்திரமல்ல மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம், கழிவுக்காக எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம், மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரம். நீங்களும் நானும் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவ மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரம். இந்த அழிவுக்காக எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. ரசுத்தரக்க துரவலக்க துரஷடதலபரமா. அந்த அந்த கிருபா பாத்திரங்களின் மேல அவர் எதை தெரியப்படுத்த சித்தமா இருக்கிறார்? நம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை, ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் குளோரி, மகிமையின் ஐஸ்வரியத்தை அவர் தெரியப்படுத்த சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் குயவனுடைய கையில அல்லேலூயா ஸ்தோத்திரம் உருவாக்கப்பட்ட பாத்திரமா நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் உருவாக்கும் போது சில வேளைகளிலே அது சரியா வரலன்னு அதை உடைச்சு திரும்ப உருவாக்குவார். நம்மை கர்த்தர் உடைக்கும் பொழுது அல்லேலூயா அவர் மகிமைப்படுத்தும்படியாகவே நம்மை உடைக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவே உடைக்கிறார். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில தொழுமரத்துல மாட்டப்பட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்திருக்கிறது. இந்த புரோக்கன்னஸை கர்த்தர் அனுமதித்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயத்தை கர்த்தர் வெளிப்படுத்த, இதில் ஒரு மகத்துவத்தை வெளிப்படுத்த, இந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைக்க அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஓ! நீங்களும் நானும் உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஹalleluya பலவீனமான சூழ்நிலைகள் மூலம் உடைக்கப்படும் பொழுது, குடும்பத்தின் சூழ்நிலைகள், வேலை ஸ்தலத்தின் சூழ்நிலைகள், பிள்ளைகளின் காரியங்கள் நம்மை உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளாக கடந்து வரும் பொழுது, ஆண்டவரே ஏன் இந்த காரியம் எனக்கு? அப்படின்னு நம்ம சொல்லுகிறோமா? அல்லது ஏன் எனக்கு இந்த பாரம் என்று சொல்லி இதை ஒரு பாரமா எடுக்கிறோமா? அல்லது ஹalleluya அந்த சூழ்நிலையில கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து, வேதத்துல பார்க்கிறோம் சங்கீதம் 149 ஹை பிரேசஸ் ஹalleluya கர்த்தரை உயர்த்துகிற ஸ்துதி. ருக்குதுருக்குதுருபுசுதரமா. அந்த ஸ்துதி இருக்கும் பொழுது கையில என்ன இருக்கும்? இருபுறமும் கருக்குள்ள பட்டை இருக்கும். ஹalleluya சூழ்நிலைகளை கர்த்தர் உடைக்கும்போது எப்படி பார்க்கிறோம்? உடைக்கிறதற்கு நம்மை தகர்த்து போடுவதற்கல்ல, நம்மை இடித்து போடுவதற்கல்ல, நம்மை உருவாக்கி இன்னும் மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட ஒரு கிருபா பாத்திரமாய் அவர் நம்மை மாற்றி அதுல கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை அதை நமக்கு தெரியப்படுத்தும்படியாக நம்முடைய சரீரத்தில் அந்த மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தும்படியாக நம்முடைய ஒவ்வொரு கேரக்டரை இதை தெரியப்படுத்தும்படியாக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் தெரியப்படுத்தும்படியாகவே அவர் நம்மை உடைக்கிறார். அந்த குயவன் உடைத்து அதை உருவாக்கும்போது, அதற்கு பிறகு ஒரு மகிமையுள்ள பாத்திரமாய் அவர் உருவாக்குகிறார். தேவ ஜனமே இந்த காலை வேளையில ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பாடுகள குறிச்சு நம்ம எப்படி கலங்கிக் கொண்டிருக்கிறோம்? நெருக்கங்கள குறிச்சு எப்படி கலங்கிக் கொண்டிருக்கிறோம்? அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? தேவ சமூகத்துல இந்த நாள்ல ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே நான் மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம். தேவ சமூகத்துல எப்பவும் துதித்துக் கொண்டே இருக்க கிருபை தாங்க. ப்ரே வித்தவுட் சீசிங் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர் வந்து தன்னுடைய ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya மகிமைய வெளிப்படுத்தும். மகிமையின் ரிச்சஸ வெளிப்படுத்துவார். வேதத்துல பார்க்க ரோமர் 8:30 அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்கள? நீதிமான்கள. கர்த்தர் உடைக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மை ஹalleluya பலவிதமான பாடுகளுக்குள்ளாக நடத்துகிற காரியங்கள் அவரை கேட்பதற்கல்ல, நம்ம இன்னும் நீதிமானாய் மாற்றுவதற்கு, தேவனுடைய நீதி உடையவர்களாய் மாற்றுவதற்கு
சொல்வதற்கு காலம் கொடியதா இருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எதற்குமே நேரம் இல்ல. ஆனா இதுலயும் இந்த நேரத்தை கண்டத்தி தேவனை துதித்து, தேவனை ஆராதித்து, தேவ சன்னதியில இருந்து அந்த வல்லமை பெற்று அவருடைய கரத்துல இருபுறமும் கட்டைய கற்குள்ள பட்டயத்தை பெற்று அவர்களுடைய கனம் அது இந்த ஜனங்களுக்கு அதான் அந்த கனம் பரிசுத்தவான்களுடைய கனம் இந்த பரிசுத்தவான்களுடைய கனத்தை நாம் பெற்றவர்களாய் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் கத்திரமை உருவாக்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்லிக் கொண்டிருந்தா, இந்த நாள்ல சொல்லுங்க நான் மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம். அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவருடைய மகிமை அவருடைய மகிமையை வெளிப்படுத்தல. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ருக்க திரவ சந்தலமாம். நீங்களும் நானும் அந்த மகிமையை வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் அந்த சூழ்நிலைகள் இந்த நொறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்முடைய இருதயம் ரோமர் 1:21 பார்க்கிறோம். இருதயங்கள் வந்து அநேகருடைய இருதயம் வந்து இருளடைந்து போயிருது. இருளடைந்து போயிருது. ரூக்கா லாதுரபா ஷாபாலா கத்துரபலபா. ஏன்னா ஆண்டவரை துதிக்காம, ஆண்டவரை ஸ்தோத்திரியாம அப்படியே இருக்கிறதுனால ஹல்லேலூயா இருதயங்கள் இருளடைந்து போகிறது. இருளான இருதயத்துல ஹல்லேலூயா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக முடியாது. அவர்கள் நீதிமான்களாய் மாற முடியாது. Ruka turabala shantala bokara diante rabaka turaba shadaloka tirabalaba. இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீது அதிகமாக உடைக்கப்பட்டான். தாவீது உடைக்கப்பட்ட பொழுது அவன் வந்து தேவ சமூகத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை நீங்க புறக்கணிக்கவே மாட்டீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பாவத்து நிமித்தமாக அவன் நொறுக்கப்பட்டான். ஹல்லேலூயா எதிரிகளின் நிமித்தமா அநேகர் மூலமா அவன் நொறுக்கப்பட்டு கொண்டே இருந்தான். ஆனா கர்த்தர் அந்த இருதயத்தை உடைக்க 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறிவிட்டார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறிவிட்டார். நம்முடைய இருதயத்தை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற்றும்படியாக, நம்முடைய சிந்தையை அவருடைய சிந்தைக்கு ஏற்றவர்களாய் மாற்றும்படியாக, நம்முடைய சாயலை தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை அநேக புரோக்கன்னஸை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆனா அதுல வந்து நம்ம கரங்களை தட்டி let us offer the high praises. ஆண்டவரை கர்த்தர் உயர்த்துகிற துதி இருக்கும் பொழுது அந்த பட்டயம் நமக்கு கொடுக்கப்படும். பலமா அது சத்ருவை வெட்டி வீழ்த்துகிற பட்டயம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யோபு ஒரு நீதிமான் தான். அவன் ஒரு உத்தமன் தான். அவன் தேவனுக்கு பயந்தவன் தான். பொல்லாப்புக்கு விலகுகிறவன் தான். ஆனால் கர்த்தர் அவனை உடைக்கும்படியாக கர்த்தர் அவனை அனுமதித்தார். ஹல்லேலூயா. அவன் சங்கீதம் 16 சங்கீதம் இல்ல யோபு 16:14 நம்ம பார்க்கிறோம். ஜோப் சாப்டர் 16 verse 14ல நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல கர்த்தர் எனக்கு அனுப்பினார் என்று சொல்லுகிறான். அவ்வளவாய் நொறுக்கப்படும் பொழுதும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அவருடைய இருதயத்துல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அதுவரை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய நண்பர்கள் சொன்ன காரியத்துல அவன் வந்து மனம் நொந்து உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் பாதையை அனுமதிப்பதற்கு காரணம் கர்த்தருடைய இருதயத்தை இழக பண்ணினார் என்று சொல்லி யோபு 23ஆம் அதிகாரத்துல பார்க்கும். என் இருதயத்தை இளையக பண்ணினீர். ஹல்லேலூயா யோபு ஹார்ட் வந்து மிக சாஃப்டா மாறிடுச்சு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹார்ட் became very soft. அதுக்கப்புறம் தான் அவன் தேவனை தரிசிக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், இதுவரை நான் ஆண்டவருடைய சத்தத்த கேட்டேன். இப்ப என் கண்ணுனால பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்த அவன் பெற்றுக்கொண்டான். ருக்கா துரமா இந்த ஒரு ஹல்லி உடைக்கிற நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை கர்த்தர் வரப்பண்ணினதற்கு காரணம் அவருடைய இருதயத்தை இழக பண்ணும்படியாக ஒரு ரொக்க திர சிதலமுக்க துறவுலதியான் துறவா அந்த இருதயத்தை இழக பண்ணி தன்னை நிந்தித்த தன்னை தனக்கு விரோதமாய் நின்ற தனக்கு விரோதமாய் அவதூறுகளை பேசின தன் சொந்த சகோதரருக்காக ஜெபிக்க கூடிய ஒரு இருதயமாய் மாற்றினார். லோபாரிக்க துணிவி ஷோக்கரோதலமா ஆண்டவருடைய கரத்துல முழுவதுமாக ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரை நம் மகிமைக்காக எத்திரமாக்கப்பட்ட கிருபா பாத்திரும் இதுல உள்ள மகிமையின் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை நீர் விளங்க பண்ணி என்னை அந்த பூரண மகிமைக்குள்ளா கொண்டு சென்று மகிமையின் மேல் மகிமை அடையணும். ஆண்டவரே கர்த்தாவே கிருபை
தாரும் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் நம்மை மகிமைப்படுத்த வேண்டுமானால், தேவன் அல்லேலூயா நம்மை கொண்டு நம்முடைய வாழ்க்கை அவரை மகிமைப்படுத்த வேண்டுமானால் நம் நீதிமான்களாய் மாற்றப்படணும். தேவ நீதியில ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுவதற்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல பார்க்கிறோம். அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஹல்லேலூயா ஷோபா ரக்க தீரோக்க துரபா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த தேவ மகிமையின் மேல மகிமை. அது glory to glory ஷாபாக்க துரபலா ஷியாந்தரபா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம சரீரம் ஹல்லேலூயா நீங்களும் நானும் தேவனுடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஏன்னா நீங்களும் நானும் கிரயத்துக்காக கர்த்தர் நம்மை வாங்கி இருக்கிறார். கிரயத்துக்காக கர்த்தர் நம்மை வாங்கி அல்லேலூயா நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் அவருடையவர்கள் அல்ல. எல்லாவற்றிலும் நம்ம எதை செய்தாலும் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கை வேதத்துல சொல்லி இருக்கிறது புசிப்பிலும் குடிப்பிலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எதை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள்ல எதை செஞ்சாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா அல்லது நம்முடைய சுய மகிமையை தெரிந்து கொள்கிறோமா? அல்லேலூயா சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்துல வைத்து சிந்தித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஏனென்றால் நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால நாம் நம்முடையவர்கள் அல்ல. நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது. Hallelujah. அந்த ஆவின் by the spirit of God, by the spirit of the Lord, we change glory to glory. We change glory to glory. கர்த்தர் அந்த மகிமையை ஹalleluya நம்மை நிரப்பும். இன்னும் இதுவரை இல்ல. இன்னும் அந்த காரியத்தை வாஞ்சிக்கலாம். இன்னும் அந்த காரியத்தை வாஞ்சிக்கலாம். அதிகமாக வாஞ்சிக்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை தருவார். ஹalleluya. அதற்கு காரணமா இருக்கிற சுயம் என்கிற இருள் முற்றிலுமாய் சாகணும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் சுயம் எழும்பவே கூடாது. சுய வார்த்தைகள், சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான். இந்த நாட்கள்ல நாம சுயமா பேசி சுயத்தையே காண்பித்து நாங்க அப்படி இப்படி என்று காண்பித்து சுய மகிமை தேடிக் கொண்டிருக்கிறோம். அநேக ஊழியங்கள் கர்த்தர் வேதனையோடு அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆதியில அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல வாரத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் இந்த நாட்கள்ல சுயத்தை வெளிப்படுத்துகிறது. ருக்க துறவா நீங்களும் நானும் தேவ சமூகத்துல தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா அமைதலை கற்றுக்கொள்ளணும். அடிக்கப்படும் போது அவர் ஆட்டுக்குட்டியை போல மௌனமா இருந்தாரு. அல்லேலூயா மயிர்க்கத்திற்கும் தன்னை அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அதுபோல நீங்களும் நானும் அல்லேலூயா சூழ்நிலைகளில் அமைதலுள்ள ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும். துறவலபா அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்கு நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியினால அது நிரம்பும் பொழுது மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும். அல்லேலூயா அதற்கு ஒரு தாக வேணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே நான் மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீங்க தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே உடைய மகிமை எனக்கு ஆண்டவரை என்ன நீர் மகிமைப்படுத்துங்க. எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறீரோ அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீர். என்னை மகிமைப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். ரிகபா துரபலா சந்தலபரபா ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது சிலுவையில் அறைந்த ஒரு சிலுவையில் அறைந்த இயேசுவ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சிலுவையில் இந்த தரிசனத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகள்ல ஒருத்தர் உட்கார்ந்து சுட்டியலால் அடித்துக் கொண்டே இருந்தாராம். கையை காயப்படுத்தி கொண்டே இருந்தாராம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்ப இவர் யாரா இருக்கும் அந்த காயப்படுத்துகிறது அப்படி கிட்ட அந்த தரிசனத்தை உற்று கவனிக்கும் பொழுது அவர் அந்த அந்த சுட்டியல் எழுதியிருச்சா பெருமை என்று எழுதியிருந்ததாம். அந்த பெருமையினால திரும்ப 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 இயேசுவை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிற ஒரு இந்த தரிசனத்தை பார்த்தார். அப்பொழுது அவர் யார் இந்த துன்மார்க்கமான மனுஷன் இப்படி பெருமையினால இவ்வளவு அடித்துக் கொண்டே இருக்கிறார், இவ்வளவு ரத்தம் சிந்தி ரத்தம் சிந்தி கொண்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்த போது அவருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததா. ஏன்னா அவர்தான் ஸ்தோத்திரம் அந்த மனுஷன் அவர்தான் அந்த பெருமை என்கிற சுட்டியல்ல குத்தி கொண்டே இருந்தார் என்று சொல்லி அன்றைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தார். இது
சாதாரணமானது இல்ல. கத்தருக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த அந்த தேவ பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் ஹalleluya ஸ்தோத்திரம் மகிமைக்காக எத்திரமாக்கப்பட்ட பாத்திரம். அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது மாத்திரமே நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும். இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு brokenness-உம் லீட்ஸ் டு த பிளெஸிங். இட் இஸ் a spiritual blessing. ஒரு ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உடைக்கிறதும் எப்படி தாவீதுடைய இருதயம் உடைக்கப்பட்டு அதற்கு பிறகு அவனுடைய இருதயம் தேவனுக்கேற்ற இருதயமாய் மாறினது. கர்த்தர் அவனை பல விதத்துல உடைத்தார். ஒரு ராக்க திருவயிற குயவன் ஹalleluya கையில் இருக்கிற பாத்திரத்தை உடைத்து அவருக்கேற்ற மகிமையின் பாத்திரமாய் மகிமைக்காக எத்திரமாக்கப்பட்ட பாத்திரமாய் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரமாய் கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ருத்தலபஷப எதற்காக? அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயமாய் மாற்றும்படியாக. ஹalleluya ஸ்தோத்திரம். 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு அவர் உடைத்து அப்புறம் சீஷர்களுக்கு கொடுத்த வானத்தை பார்த்து he broke என்று சொல்லி இருக்கிறது. அதே போல உடைத்து கொடுத்த போது ஹalleluya அது அவருடைய கரத்துல தான் எடுத்து அவர் செய்தார். அவர் சீஷருடைய கரத்திலேயோ அல்லது அதுக்கு 5 அப்பத்தை 2 மீனை கொடுத்த அந்த பையனுடைய கரத்திலேயோ வைத்து அதை செய்யல. தன்னுடைய கரத்தில் அந்த அப்பத்தை எடுத்து அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து ஹalleluya அதை உடைத்து அதை broke பண்ணி பிட்டு கொடுக்கிறார். ரீகத்ரபலவா ஹalleluya அது அவருடைய கரத்திலிருந்து அது உடைக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு அதை கொடுத்த போது அது மல்டிப்ளை பண்ண ஆரம்பித்தது. அது ஊழியருடைய கரத்திலே டிசிபிள்ஸ் கடத்துல கொடுத்த போது அது ஹalleluya ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது. எல்லாரும் திருப்தி அடைந்தாங்க. மீதியான துணிக்கே கிடைச்சது. ருதலா சத்துராக்க த்ரபலா சத்தலமா அந்த அந்த அப்பத்தை உடைத்து கொடுத்த போது எல்லா இருதயங்கள் எம்மாவூர் சிஸ்டருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. உடைக்கப்பட்ட அனுபவங்கள் நம்மை கொழுந்து விட்டு எரிய பண்ணும். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் மகிமைக்காக தேவனுடைய மகிமைக்காக ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக என்னுடைய சுய மகிமைக்காக அல்ல மனுஷனால் வருகிற மகிமைக்காக அல்ல ஆண்டவரே உலகத்தினால் வருகிற மகிமைக்காக அல்ல தேவ மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம். எத்தனை பேர் இதை சொல்லுகிறீங்க? எல்லார் வாய்களை திறந்து சொல்லி நம்ம துதிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவனுடைய மகிமைக்காக ஆண்டவரே எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரமாகிய என்னும் என் மேல ஆண்டவரே உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த சித்தத்தை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ருக்கா துராபலமா என்னுடைய ஒவ்வொரு உடைக்கப்படுகிற அனுபவங்களிலும் ஆண்டவரை தேவனை ஆண்டவரை துதித்து அதை ஆண்டவரே அந்த ஹை பிரைசஸ் துதி செய்யும் போது ஆண்டவரே எங்களுடைய கரத்தில் அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே இந்த கனம் பரிசுத்தமான்கள் உள்ள யாவருக்கும் உள்ளது. அந்த கனத்தை நிறைவேற்ற தாங்க ஆண்டவரே. ருக்கபலாதுரப சந்தலபா முடிவிலே நீர் மகிமை பொருந்தியவராய் வரும் பொழுது உம்மை மகிமை பொருந்திய தேவனாய் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு அப்பா நெருக்கத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே வி சரண்டர் அர்ப்பணிக்கிறோம் 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 அப்பா. முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி நடத்து அப்பா. இயேசுவின் மூலம் அப்பா ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் நம்ம வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவருடைய மகிமைக்காக எத்திரமாக்க